अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स वेलकम टू चलाम टिप्स फ्रेंड्स इनकी ஒரு பாட்டில் கிராஃப்ட் பார்க்க போறீங்க ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணலாம் குட்டீஸ் கூட இத ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துர்க்கேன் ஏதாவது வேஸ்ட் கிளாஸ் பாட்டில் கெச்சப் பாட்டில் அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க சோ அடுத்து வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துர்க்கேன் கொஞ்சமா அது கூட ஃபெவிகால் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா நான் வந்து லைட்டா ஒரு green ஷேடோக்காக ஒரு drops போல green color acrylic paint சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே mix பண்ணி இந்த பாட்டில்ல வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் சோ நீங்க வந்துட்டு green color வேணும்னா green color கொடுத்துக்கலாம் இல்லனா blue color சோ அந்த மாதிரி என்ன கலர்ல உங்களுக்கு இந்த பாட்டில் வேணுமோ சோ அந்த கலர்ல கொடுத்துக்கோங்க லைட்டா கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பாட்டில்ல அப்ளை பண்ணிக்கலாம் சோ நம்ம வந்துட்டு பிரஷ் வச்சு அப்ளை பண்றதை விட நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈவனா ஒரே மாதிரி ஃபுல்லா ஈஸியா வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் சோ இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படினு இப்போ வந்து ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க சோ இப்போ வந்து ஃபுல்லா காஞ்சிடுச்சு அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி அட்டை எடுத்துக்கலாம் ரொம்ப திக்கா இல்லாத தின்னா இருக்க மாதிரியான அட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அட்டை இருக்கும் இல்லையா சோ அதை எடுத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறேன் அடுத்து வந்து லீஃப் வந்து வரைஞ்சிக்கலாம் கொஞ்சம் நீளமா இருக்க மாதிரியான லீஃப் அப்புறம் கொஞ்சம் குட்டியா இருக்க மாதிரியான லீஃப் அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம் எத்தனை வந்து வேணுமோ அத்தனையுமே நீங்க இதல வரைஞ்சிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்கான அட்டை இருக்க கூடாது சோ இந்த மாதிரி தின்னான அட்டையா தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டல்ஸையுமே இந்த மாதிரி அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி மடக்கி விடுங்க சோ இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போறோம் இதுக்குமே வந்து நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் எப்பவும் போல லீஃப்க்கு எல்லாமே green கலர் அடிச்சுக்கலாம் அந்த பூக்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் கொடுத்துக்கோங்க நான் வந்துட்டு பிங்க் கலர் கொடுக்க போறேன் கலர் எப்போதுமே உங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு என்ன கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்துட்டு இந்த சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ்க்கு எல்லாமே பிங்க் கலர் கொடுக்கறேன் கொடுத்துட்டு மிடில்ல வந்து yellow கலர் கொடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு குச்சில இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்க வந்து பெயிண்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் பெயிண்ட் பண்ணும்போது இப்போ எல்லா பூக்களுக்குமே வந்துட்டு பிங்க் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் yellow கலர் பெயிண்ட் தொட்டுட்டு தின்னான பிரஷ்ல இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் மிங்கிளான மாதிரி மிடில்ல வச்சு அப்ளை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி அப்படிமா அந்த பெட்டல்ஸ்ல இழுத்து விட்டுடுங்க அப்ப நமக்கு ஒரு 3D லுக் வந்து கிடைக்கும் சோ அவ்வளவுதான் இப்போ நமக்கு வந்து லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிருக்கு லீஃப்லயுமே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த டெக்ஸ்சர் இருக்க மாதிரி yellow கலர் பெயிண்ட்ல சோ இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம கொடுத்த பெயிண்டிங் எல்லாமே காஞ்சிடுச்சு அடுத்து நம்ம பாட்டில்ல இத எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பாட்டில் தான் இதோட மிடில்ல வந்து எல்லா பூக்களையுமே அப்படியே கிட்ட இருக்க மாதிரி ஒட்டிடுறேன் பூக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்டையில செஞ்ச மாதிரியே இருக்காது ரொம்ப அழகா நமக்கு வந்து அப்படியே ஒரு பூ வந்து அழகா பூத்திருக்க மாதிரியான ஒரு லுக்ல தான் இருக்கும் சோ இந்த மாதிரி பெட்டல்ஸ் வந்து நீங்க கட் பண்ணும்போது ஒவ்வொரு பெட்டல்ஸ்மே தனித்தனியா இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பூக்களுமே இந்த இடத்துல ஒட்டியாச்சு இல்லையா அடுத்து வந்து எல்லா லீஃபையுமே பாத்தீங்கன்னா இந்த சைடுல இந்த மாதிரி வந்த மாதிரி ஒட்டி விடுங்க நம்ம எல்லாமே நீளமான லீஃப் தான் வந்து எடுத்துர்க்கோம் சோ இந்த மாதிரி ஒட்டும்போது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நம்ம இந்த பாட்டில வந்து ஃபுல்லா வந்து அந்த ஃப்ரண்ட் சைட ஃபோக்கஸ் பண்ணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ ஃப்ரண்ட் சைடுலயே வந்துட்டு எல்லா லீஃப் ஃப்ளவர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒட்டி விடுங்க அவ்வளவுதான் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா லீஃபையுமே வந்து ஒட்டியாச்சு நடுப்புற வந்து நிறைய பூக்கள் இருக்க மாதிரியும் சுத்தீரம் லீஃப் இருக்க மாதிரியும் ஒட்டி இருக்கும் இப்போ வந்துட்டு நம்மளோட பாட்டில் கிராஃப்ட் மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூவோட மிடில்ல ஒரு பிளாக் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒயிட் ஃபெவிகால் இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். உங்ககிட்ட ஸ்டோன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பெயிண்ட் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு டாட் மாதிரி கூட வைக்கலாம். அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளாக் ஸ்டோன் வைக்கவுமே இந்த பூ வந்து நல்லா ஹைலைட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஃபைனல் டச் வந்து இந்த பாட்டிலோட நெக் சைடில் நம்ம வந்து உள்ள நூல் இல்லைன்னா சணல் ஏதாவது சுற்றி விடலாம். லேஸ் கூட சுற்றலாம். ஆனால் லேஸ் வந்து அவ்வளோவா எடுக்காது. உள்ள நூல் அப்படி இல்லைன்னா சணல் வந்து சுற்றி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெட் கலரில் உள்ள நூல் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலோட இந்த நெக் சைட் ஃபுல்லாகவுமே சுற்றி விடுறேன். ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு பாட்டில் கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அழகாக ரெடி ஆகிருக்கு. ஈஸி கிராஃப்ட்டுமே கூட. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். வேஸ்ட்டான ஒரு பாட்டில், வேஸ்ட்டான வீட்டில் இருக்கிற அட்டை பாக்ஸ் அட்டையை வச்சு நம்ம ரொம்ப அழகான பூக்கள் அண்ட் லீவ் எல்லாமே செஞ்சுருக்கோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. குட்டீஸ் கூட இது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சிம்பிளான பாட்டில் கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாமே வந்து பாட்டில் கிராஃப்ட் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாட்டில் கிராஃப்ட் யாருக்கெல்லாமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தினமும் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.